மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவுக்கு சொந்தமான நிறைய படைத்தளங்கள், இராணுவ முகாம்கள் இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லா நாடுகளையும் இருக்குத்தானே. சவுதி, கட்டார், குவைத், பஹ்ரைன், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எல்லா இடமுமே அமெரிக்க இராணுவத்துக்கு சொந்தமான பெரிய பெரிய தளங்கள் இருக்குது. இந்த தளங்கள் எதிலேயுமே இப்போது அமெரிக்க இராணுவத்தினர் இல்லை என்றது உங்களுக்கு தெரியுமா? அந்த தளங்களில் இருந்து அவர்கள் வெளியேறி வேறு இடங்களுக்கு சென்று விட்டார்கள். இந்த தளங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட இப்பொழுது வெட்டை வெளியாக இருக்கின்றன. அதற்கு காரணம் ஈரானினுடைய தாக்குதல்கள் என்று சொல்லி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக தகவல்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. எனவே இந்த காணொளியில் அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். எந்தெந்த முகாம்கள் தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கிறது, அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்கள் என்ன என்று சொல்லி படங்களோட, ஆதாரத்தோட படங்களோட பார்க்க போகிறோம். எனவே விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். அந்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்க முதல் தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்தி, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னும் ஒரு 10 நாட்களுக்கு இந்த தாக்குதலை ஒத்தி வைத்திருக்கின்றார். அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் மற்றும் மின்சார வலையமைப்பை தாக்கப்படும் சொல்லியிருந்தவர் தானே. அதுக்கு 5 நாட்கள் கெடு கொடுத்திருந்தவர் தானே. அது இன்றைக்கு வெள்ளிக்கிழமையோட முடியுது. அப்போ வெள்ளிக்கிழமை முடிஞ்ச பிறகு பெரிய தாக்குதல் ஆரம்பிக்கப்பட போது, இந்த அமெரிக்காவினுடைய 82வது ஏர்போன் இறங்க போது பெரிய சண்டையெல்லாம் பிறப்பதாக்கும் என்று சொல்லி பார்த்தா திடீரென்று 10 நாட்கள் சமாதான பேச்சுவார்த்தை என்று சொல்லி இன்னும் ஒரு 10 நாட்கள் கொடுத்திருக்கின்றார். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரை. ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ஒரு திங்கட்கிழமை, ஈஸ்டர் மண்டே. எனவே அதுவரைக்கும் தாக்குதல்கள் இடம்பெற மாட்டாது, அதனை நான் ஒத்தி வைக்கிறேன் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். ஏற்கனவே 48 மணி நேரம் கொடுக்கப்பட்டது, 2 நாட்கள். பிறகு 2 நாட்கள் 5 நாட்களானது. பிறகு 5 நாட்கள் இப்போ 10 நாட்கள் ஆகி இருக்குது. 10 நாட்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. அந்த 10 நாட்கள் சில வேளை 20 நாட்கள் ஆகலாம், சில வேளை மாத கணக்காகலாம். அது எது வேணுமென்றால் நடக்கலாம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எடுக்கிற முடிவு என்ன சொல்லிக்க தெரியுமா? பேச்சுவார்த்தைகள் சூப்பராக போய்கொண்டிருக்காம். அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில பேச்சுவார்த்தைகள் அந்த மாதிரி போய்கொண்டிருக்காம், சுமூகமாக போய்கொண்டிருக்காம். எனவே அதை முன்னிட்டு தான் இந்த 10 நாட்கள் வழங்கப்படுதாம். ஈரான் தரப்பில் கேட்கப்பட்டதாம் 7 நாட்கள் தாங்கன்னு சொல்லி. ஆனால் தான் 10 நாட்கள் கொடுத்தது. அவர் கேட்டது 7 நாட்கள், ட்ரம்ப் கொடுத்தது 10 நாட்கள் என்று சொல்லியிருக்கிறார். பேச்சுவார்த்தைகள் அந்த மாதிரி போய்கொண்டிருக்கு சொல்லி. இதுக்கிடையில் இன்னும் ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றையும் ட்ரம்ப் சொல்லியிருந்தவர். ஈரான் தங்களுக்கு அமெரிக்காவுக்கு 10 டேங்கர் ஆயில் கொடுத்திருக்காம், எரிபொருளை கொடுத்திருக்காம். 10 டேங்கர். அந்த 10 டேங்கர்ஸும் ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி இங்கால வந்துட்டாம். அதனுடைய பெறுமதி மிகப்பெரிய பெறுமதியாம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்போ 2 நாட்களாக சொல்லிக் கொண்டிருந்தவர் என்னென்னு சொன்னா, ஈரான்ல இருந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு என்று சொல்லி. அப்ப என்ன கிஃப்ட் என்று சொல்லுங்களேன். சும்மா கிஃப்ட் நாங்கள் எப்படி அதை விளங்கிக் கொள்றோம் என்று சொல்லி ஊடகவியலாளர்கள் கேட்க சொல்லல. என்ன கிஃப்ட் என்று சொல்லல. பார்த்து அவரே இப்போ ரிலீஸ் பண்ணிக்கார். 10 டேங்கர்ஸ்ல எரிபொருள் வந்திருக்காம் என்று சொல்லி. நான் நினைக்கிறேன் இந்த 10 டேங்கர்ஸ் கொடுத்ததுக்காகத்தான் இந்த 10 நாட்களோ தெரியல. ஒரு டேங்கருக்கு ஒரு நாள் படி, 10 டேங்கர்ஸுக்கும் 10 நாட்கள் கொடுத்தாரோ இன்னும் தெரியல. சரி, இந்த பஞ்சாயத்தெல்லாம் ஒரு பக்கம் இருக்கத்தக்கனையாக இங்கால மத்திய கிழக்கில் இருக்கிற அமெரிக்க படைத்தளங்களுக்கு என்ன நடந்தது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த ஒரு படைத்தளத்திலையும் இராணுவமே இல்லையாம். அதாவது 100க்கு 100% வெளியில் போயிட்டோம் என்று சொல்லி அப்படி இல்லை. பெரும்பாலான முகாம்களில் பெருமளவிலான இராணுவத்தினர் வெளியேறி விட்டார்கள். வெளியேறி எங்கே இருக்கணும் என்று சொன்னால், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள்லையும் மற்றது அலுவலகங்கள்லையும் போய் தங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லி செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், நேற்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஒரு அறிவித்தல் ஒன்று விட்டது என்று சொன்னால், இந்த மாதிரி அமெரிக்க ராணுவத்தினர் வெளியேறி போய்கொண்டிருக்கிறார்கள், வெளியேறி வேறு வேறு இடங்களில் தங்கியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் எந்தெந்த இடங்களில் தங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லி பொதுமக்களுக்கு தகவல் தரணும் என்று சொல்லி இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அமைப்பால் ஒரு வேண்டுகோள் ஒன்று விடப்பட்டிருந்தது மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட. அப்பயே ஒரு சந்தேகம் இருந்தது, ராணுவம் எல்லாம் வெளியேறி போதான்னு பார்த்தா இப்போ அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மத்திய கிழக்கு நாடுகளில் நிறைய லக்ஸரி ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போதான் டூரிஸ்ட் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது. எனவே அந்தந்த ஹோட்டல்ஸில் போயிட்டு இப்போ அமெரிக்க ராணுவத்தினர் தங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது தற்காலிகமாக. ஏன்னு சொன்னால் பேஸில் இருக்க முடியலை. ஏனென்றால் அந்தளவு அட்டி, இந்த சண்டை தொடங்கி 1 மாதம் ஈரான் போட்டு வெளுவலண்டு வெளுத்திருக்குது இந்த எல்லா முகாம்களுக்கு வென்றது. இப்போ ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளியில் என்ன சொல்றார், உலக மக்களுக்கு என்ன சொல்றார், நாங்கள் ஈரானை போட்டு புலந்து கொண்டிருக்கிறோம், ஈரானை போட்டு அடித்து 10,000க்கும் அதிகமான தாக்குதல்களை நடத்தி ஈரானிட்ட கடற்படை
கடற்படை இல்ல, தரப்படை இல்ல, வான்படை இல்ல, ஈரான்ட்ட ஒன்றுமே இல்ல, ஈரானையே தூக்கி பேரிச்சம்பளத்துக்கு போட்டுட்டோம். அதாவது சுருக்கமா சொல்ல போனா ஈரான்ல ஒன்றுமே இல்லை என்றதான் ட்ரம்ப் அவர்களுடைய கருத்தாக இருக்குது. எனவே நாங்கள் அதையே பார்த்து கொண்டிருக்கும் போது இங்கால அமெரிக்க முகாம்கள் அடி வாங்குறத யாருமே கவனிக்கல. ஆனால் உண்மைகளை மறைக்க முடியுமா? இல்ல. இப்பதான் ஒவ்வொரு தகவல்களாக இருக்குது. என்னன்னு சொன்னா மத்திய கிழக்கு நாடுகள்ல ஈரானுக்கு வெளியில மொத்தமாக 104 முகாம்களை ஈரான் தாக்கி இருக்கிறது. இந்த 104 முகாம்களும் அமெரிக்க பேசஸ் ஆண்டு கேட்டா அப்படி இல்ல, ஏனைய நாடுகளினுடைய படைத்தளங்கள். கட்டார்னு சொன்னா கட்டாரினுடைய படைத்தளங்கள், குவைத்னா குவைத்தினுடைய படைத்தளங்கள் எல்லாமாக சேர்த்து மொத்தம் 104 படைத்தளங்கள் தாக்குதல்களுக்கு இலக்காகி இருக்கின்றன. இந்த 104ல 13 தளங்கள் அமெரிக்க ராணுவத்துக்கு சொந்தமான தளங்கள். அவையும் கடுமையாக சேதமடைந்திருக்கின்றன என்று சொல்லி இப்ப தகவல்கள் வெளியாகி இருக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எந்த ராணுவ முகாம் அதிக அளவு தாக்குதலுக்கு இலக்காகி இருக்குன்னு சொன்னா அந்த முகாம் குவைத்தில் இருக்குது. குவைத்தில் இருக்கக்கூடிய அலி அல் சலீம் இந்த ஒரு படைத்தளம் 23 தடவை தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கிறது. ஈரான் 23 தடவை தாக்கி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த லிஸ்ட்லயே நம்பர் 1ல இருக்கிறது அதிக அளவு தாக்குதலுக்கு இலக்கானது அலி அல் சலீம் பேஸ். 2வது இடத்துல இருக்கிறது என்று பாத்தீங்கன்னு சொன்னா அதுவும் குவைத்தான் இருக்குது. கேம்ப் அரிஃப் ஜான் என்று சொல்லப்படுற முகாம் அது 17 தடவை தாக்குதல்களுக்கு இலக்காகி இருக்கிறது ஈரானால. 3வது இடத்துல இருக்கிறது என்று பாத்தீங்கன்னு சொன்னா கேம்ப் புஹரிங் என்று அது மொத்தம் 6 தடவை தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கிறது என்று சொல்லி புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இப்ப நான் ஒரு படம் ஒன்று காட்டுறேன். இதுதான் அந்த படம். இது அமெரிக்காவினுடைய ஒரு ராணுவ தளம். அதாவது நீங்கள் எல்லாருமே நன்கு கேள்விப்பட்ட ஒரு படைத்தளம். அமெரிக்க ராணுவத்தினுடைய கடற்படை இருக்குதானே, அந்த கடற்படையினுடைய 5th ஃபிளீட் என்று சொல்லுவோம். அடிக்கடி செய்திகளில் அடிபடுறது 5வது படையணி என்று சொல்லலாம். 5வது ஃபிளீட் அவர்களுக்கு சொந்தமான படைத்தளம் தான் இது. இது எங்க இருக்குன்னு சொன்னா பஹ்ரைன்ல இருக்குது. பஹ்ரைனுடைய தலைநகர் மனாமா இருக்குதானே, மனாமால இருக்கக்கூடிய முகாம். அந்த காட்சி தான் இப்ப நீங்க பார்க்கிறீங்க. இது தாக்குதல் நடக்காக்கு முதல் எடுத்த சேட்டலைட் இமேஜ். இப்ப இதே முகாம் தாக்குதலுக்கு இலக்கான பிறகு இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி, எப்படி சேதம் அடைஞ்சிருக்குன்னு பாருங்க. இது அமெரிக்க கடற்படையினுடைய பிரபலமான 5வது ஃபிளீட் படைத்தளம் ஆகும். இப்ப நீங்க பார்க்கிறது குவைத்தில் இருக்கிற மற்றும் ஒரு ராணுவ தளம். இது போர்ட் ஸ்வைபா என்று சொல்லப்படுற ஒரு படைத்தளம் குவைத்தில் இருக்குது. இது தாக்குதல் நடக்காக்கு முதல் எடுத்த படம். இப்ப நீங்க பார்க்கிறது தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு எடுக்கப்பட்ட சேட்டலைட் இமேஜ். இதில் பார்க்கவே விளங்குது எந்த அளவுக்கு அந்த முகாம் சேதமடைஞ்சிருக்கு சொல்லி. இது குவைத்தில் இருக்கக்கூடிய போர்ட் ஸ்வைபா என்று சொல்லப்படுற ஒரு படைத்தளம். இன்னும் ஒரு படம் போடுறோம் பாருங்க. இது ஜோர்தான்ல இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க படைத்தளம். ஜோர்தான்லயும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதாவது முவாஃபக் அல் சோல்டி ஏர்பேஸ் என்று சொல்லி அதுவும் தாக்குதலுக்கு இலக்காகி சேதமடைந்திருக்கிறது. அடுத்தது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு படைத்தளம். அது பாருங்க இவ்வளவு கரும்புகை எழுது என்று சொல்லி, அதாவது ஜெபல் அலி போர்ட் என்று சொல்லப்படுற ஒரு அமெரிக்க படைத்தளம். அதன் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல்களை தடுக்க முடியல என்றதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். நேரடியாக சென்று ட்ரோன்கள் மூலமாகவோ அல்லது மிசைல்ஸ் மூலமாகவோ தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன அலி அல் சலீம் ஏர்பேஸ் குவைத், அதனுடைய படம் தான் இது. அதுவும் கடுமையாக சேதமடைந்திருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கள் எல்லாருக்குமே நன்கு தெரிந்த ஒரு முகாம், அதுதான் கட்டாரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய படைத்தளம். அதாவது மத்திய கிழக்கிலே அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய படைத்தளம் அல் உதைத் ஏர்பேஸ் கட்டாரில் இருக்குது. இங்க 10,000 அமெரிக்க ராணுவத்தினர் தரித்திருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான முகாம். அதுவும் எப்படி சேதமடைஞ்சிருக்கின்றத நீங்க சேட்டலைட்ல பாக்குறீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு முகாம் உண்டு, மிக மிக முக்கியமான ஒரு முகாம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல இருக்குது. அதனுடைய படத்தை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. இதன் மேல தாக்குதல் நடத்தின பிறகு ஈரான்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை ஒன்று வந்தது. என்னன்னு சொன்னா இந்த பேஸ் அடிச்சா பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா பெற்றுமளவிலான புகை மண்டலங்களும் நிறைய தூசிகளும் எல்லா இடமும் பரவினதாம். அதாவது இந்த ஏரியாவை ஃபுல்லா மூடுற மாதிரியான பெரிய புகை மண்டலம் வந்ததாம். அதுக்கு பிறகு ஈரான்ல இருந்து ஒரு தகவல் வந்தது. என்னன்னு சொன்னா தாங்கள் இந்த முகாமை ஒரு விசேட ஏவுகணை மூலமாக அடித்ததாக. அதாவது ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஒரு மிசைல் கொரம்ஷர் ஏவுகணை என்று சொல்லி, கொரம்ஷர் 4 என்று சொல்லி அதனை பயன்படுத்தி தான் இந்த முகாமில், இந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் முகாமில் தாங்கள்
தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அறிவித்திருந்தது. கடுமையான முறையில் அந்த அல் தர்ஃபா முகாம் சேதமடைஞ்சிருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதி அரேபியாவில் அடிக்கடி தாக்குதலுக்கு இலக்காகிற ஒரு முகாம் அடிக்கடி செய்திகளையும் பெறும் பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் என்று சொல்லி. இந்த பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் 100க்கு 100% அமெரிக்க பேஸ் இல்லை. அது சவுதி அரேபியாவினுடைய இராணுவம் அவர்களுடைய விமானப்படையும் அமெரிக்காவும் சேர்ந்து பயன்படுத்துகிற ஒரு முகாம் தான் பிரின்ஸ் சுல்தான் முகாம். அடிக்கடி அந்த இடத்துல தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கும். இப்படியாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து அமெரிக்க படைத்தளங்களும் ஈரானால் தாக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. அங்கு இருக்கக்கூடிய படையினர் வெளியேறி ஹோட்டல்களிலும் அலுவலகங்களிலும் தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் அப்படி தங்கியிருப்பது அவர்களுக்கு மட்டுமல்ல ஆபத்து, பொதுமக்களுக்கும் ஆபத்து என்று சொல்லப்படுகிறது. எனவே என்ன நடக்க போதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த அவசரமாக யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட்டதுக்கு பின்னால நிறைய காரணங்கள் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் அடிக்கடி சொல்றாங்க தானே. ஏன் திடீரென்று டொனால்ட் ட்ரம்ப் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வரணும்? முதல்ல 2 நாள் 5 நாள் 10 நாள் என்று சொல்லி எதுக்கு நீடிச்சு கொண்டு போகணும்? அதுக்கு பின்னால இது கூட ஒரு காரணமாக கூட இருக்கலாம் தானே. எனவே என்ன நடக்க போதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கிடையில இன்னும் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மத்திய கிழக்கில் அமெரிக்காவினுடைய படை தளங்கள் இருக்குத்தானே. இது எல்லாத்துக்குமே பொறுப்பாக இருக்கக்கூடிய மத்திய கட்டளை பணியகம் இருக்குத்தானே. அதை சொல்றது சென்ட்கொம் என்று சொல்லி, சென்ட்ரல் கொமாண்ட் அதனுடைய சுருக்கம். அவர்கள் போன திங்கட்கிழமை, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, போன திங்கட்கிழமை அவசரமாக ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஆர்டர் கொடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு உடனடியாக வேணும் என்று சொல்லி. அது என்ன தெரியுமா? அதனுடைய பேர் டிரான்ஸ்போர்ட்டபிள் ஹார்டன்ட் பங்கர். அதாவது பங்கர் தான். பங்கர் எப்படி இருக்கும்? பொதுவாக எங்களுக்கு தெரிஞ்ச பங்கர் நிலத்தை தோண்டி நிலத்தில் கங்கிரீட் போட்டு அப்படி சேஃப்டியா இருக்கும் பங்கர். ஆனால் இந்த பங்கர் டிரான்ஸ்போர்ட்டபிள், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு நகர்த்தலாம். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி இது மிக கடினமான தட்டிமனான அந்த இரும்புகளால் செய்யப்பட்டதாம். சும்மா நிலத்தில் இப்படி டென்ட் அடிச்சு விட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அது சாதாரண டென்ட் இல்லை. அதுக்கு பக்கத்தில் குண்டுகள் விழுந்து வெடிச்சாலும் சரிதான், அல்லது யாராவது துவக்கால சுட்டாலும் சரிதான், எது நடந்தாலுமே எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அப்படி மிக கட்டுமையான இரும்பால செய்யப்பட்டதான் இந்த டிரான்ஸ்போர்ட்டபிள் ஹார்டன்ட் பங்கர் என்று சொல்லி. இது எங்களுக்கு அவசரமாக வேணும் என்று சொல்லி இந்த திங்கட்கிழமை சென்கொம்மால ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதனை உற்பத்தி செய்கின்ற அந்த உற்பத்தியாளர்கள் இப்ப அவசரமாக தாங்கள் உற்பத்திகளை மேற்கொள்வதாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே எதுக்காக இந்த பங்கர் தேவைப்படுது? எனவே அமெரிக்க ராணுவத்தினருக்கு அந்த தாக்குதலை சமாளிக்க முடியல, அந்த அளவுக்கு மோசமான தாக்குதல்கள் அங்க நடக்குதுன்னு தான் அர்த்தம். எனவே ஒரு குறிப்பிட்ட படைத்தளத்திலிருந்து அமெரிக்க ராணுவம் வெளியேறி பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்குன்னு வைங்களேன், அந்த இடத்துல திடீரென்று பங்கர் வெட்ட முடியுமா? பங்கர் எல்லாம் பட்டி இப்போ கொங்கிரீட் எல்லாம் போட்டு கொண்டிருக்க முடியுமா? டைம் இல்லைன்னு, அதுக்கு அவகாசமும் இல்லை. அதனால இந்த டிரான்ஸ்போர்ட்டபிள், இந்த நகர்த்தக்கூடிய பங்கர்களை வேண்டினா உடனடியாக அதிலிருந்து தப்பலாம். சில நவீன பங்கர்ல உள்ளுக்குள்ள கிச்சன் மாதிரி எல்லாம் இருக்குமா. இப்போ நீங்க படத்தில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி செட்டப் எல்லாம் இருக்குமா. பார்த்தா ஒரு ஹோட்டல் ரூம்ல இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அது ஒரு பங்கர் என்று சொல்லப்படுகிறது. எனவே இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது மத்திய கிழக்கில். இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். இது போன்ற பிரத்யேகமான தகவல்கள், ஆய்வுகள் மற்றும் களத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உடனடி செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.